ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை சமையல். இன்றைக்கி நம்ம மோடிச்சூர் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பவுலுக்கு நான் 2 பவுல் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு, கலருக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இல்லை மஞ்சள் பொடி கூட கலந்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் மாதிரி வச்சு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும், பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கிட்டு சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில், எந்த பவுலில் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே பவுலுக்கு சீனி போட்டுக்கிறோம். அதே அளவுக்கு போடுங்க. இதில் நான் கோபுரம் மாதிரி போட்டிருக்கேன், அந்தளவு வேண்டாம், கம்மியாகவே போட்டுக்கோங்க. 2 பங்கு சீனி எடுத்தோம்னா அதில் 1 பங்கு தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலர் கலந்துக்கோங்க. 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் ஸ்மெல்லுக்காக. இதுலேயும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் லைட்டாக கலந்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்ல அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வைங்க. இந்த மாதிரி அந்த கரைச்சி வச்ச மாவை நம்ம இஷ்டப்பட்ட ஷேப்புக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே எடுத்துடணும். எண்ணெய் காஞ்ச உடனே போட ஆரம்பிச்சிருக்கோம். போட்ட உடனே எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடட்டும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, மொறு பதத்துக்கு வர வேண்டாம். வெந்தால் மட்டும் போதும், போட்டோடனே வெந்துடும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் போட்டுற மாதிரி காமிச்சிருக்கேன், ஆனால் ஒரு பிளேட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் வடித்ததுக்கப்புறம் நான் இதில் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்படி எல்லா மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறோம். பூந்தி எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணுறதை விட இது இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு, பெருசாக இருந்ததுன்னா பிச்சு போட்டுக்கோங்க. மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் விடுங்க, இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இங்கிட்டு சர்க்கரை பாகு ரெடி ஆன உடனே இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் சூடு ஆறட்டும். இந்த அரைச்சி வச்ச எல்லாத்தையும் இதில் கலந்துக்கலாம். இதை அப்படியே விட்டுருங்க, ஒரு 10 நிமிஷம் சட்டை பண்ணாமல் விட்டுருங்க. கெட்டி ஆயிரும், சீனி பாகோட நல்லா கலந்துரும். இப்போ இதில் பம்கின் சீட் கலந்துக்கிறேன். நான் இதில் முந்திரி பருப்பும் போடனாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் பம்கின் சீடு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக நெய் ஊற்றிக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான லட்டு இது. பூந்தி போட்டு எடுக்கிறனா கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வேகமாக ரெடி பண்ணிடலாம். இது நம்ம செஞ்சு வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான மோடிச்சூர் லட்டு ரெடி. தேங்க்யூ.